வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ஞாபக மறதியால் தவறவிட்ட வாய்ப்பு இன்னும் உங்களுக்குள்ள வருத்தத்தை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எதையுமே வேண்டும் என்று வாழ்க்கைக்குள்ள செய்யக்கூடிய நபர்கள் கிடையாது. சில சூழ்நிலைகளாலும் கிரகநிலைகளின் மாற்றத்தினாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மறந்துவிட்ட சில விஷயங்களால் இன்னை வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகள் மட்டுமே தான் வந்து கொண்டே இருக்கும். மற்ற நபர்களிடம் நீங்கள் வாங்கி உங்களுடைய வீட்டில் வைத்த பொருட்களை கூட இந்த ஒரு நேரத்தில் காணாமல் போன ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். தனுசு ராசிக்காரர்களை, வாழ்க்கையில சில வாய்ப்புகள் சரியான நேரத்தில் கவனிக்கப்படாமல் போனால் அதனுடைய நினைவு இன்னும் நீண்ட காலங்கள் மனதிற்குள் நின்று கொண்டே தான் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. ஒரு சின்ன சின்ன மனக்குறைவு அல்லது கவனக்குறைவு காரணமாக ஒரு நல்ல வாய்ப்பை இழந்ததாக நீங்கள் நினைத்த ஒரு தருணங்களும் இன்னும் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எதையுமே வேண்டுமென்று செய்யக்கூடிய நபர்கள் கிடையாது. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் மட்டுமே தான் மற்ற நபர்களை உங்களால் கண்டு கொள்ள முடியாமலும் அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியாமலும் சில சூழ்நிலைகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். அதை இப்பொழுது அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் ஒரு விதமான அழுத்தங்களும் கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அது வேலை, பணம், தொழில் அல்லது உறவு தொடர்பான விஷயமாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அந்த நேரத்தில் அந்த முடிவை எடுத்திருந்தால் இன்று என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்று நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஜோதிடத்தில் ஒரு வாய்ப்பு தவறினால் வாழ்க்கை முடிந்து விடாது என்று கூறப்படுகிறது. நீங்கள் ஒரு வாய்ப்பை அல்லது ஒரு செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தவறாக நடந்துவிட்டால், என்னுடைய வாழ்க்கை இந்த ஒரு நொடியுடன் முடிந்துவிட்டது, எனக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும் என்று மனதிற்குள் எதையும் நீங்கள் போட்டு வாழாமல், இனிமேலாவது இந்த தவறுகள் நடக்காமல் இருக்க வாழ்க்கைக்குள்ள நான் முன்னேற வேண்டும், முன்னேறினால் என்னை யாரும் எதுவும் பேச மாட்டார்கள் என்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வர வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்த பிறகு எதையும் நீங்கள் செய்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தப்பு என்று யாருமே கூற மாட்டார்கள். தனுசு ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய சக்தி அதிகம் என்று நீங்கள் எப்பொழுதுமே நம்பிக்கொண்டே தான் இருப்பீர்கள். கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை நினைத்து வருந்தாமல் அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறும் பொழுது புதிய கதவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்க தொடங்கும். இப்பொழுதும் அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது செய்யக்கூடிய தவறுகளை விட இனிமேல் வாழ்க்கைக்குள்ள நான் எந்த விதமான தவறுகள் செய்யக்கூடாது என்று யோசிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே இப்பொழுது நீங்கள் மாறியிருப்பீர்கள். மாறி இருக்கிறீர்களா இல்லையா என்பதை நீங்கள் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் கூற வேண்டும். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, ஞாபக மறதியால் தவறவிட்ட சில வாய்ப்புகளும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். தனுசு ராசியான உங்களுக்கு பல விஷயங்களை ஒரே நேரத்தில் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாகவே உண்டு. அதனால எந்த ஒரு விஷயத்தை எங்கு நீங்கள் மறந்து வைத்து விட்டீர்கள், எதை எப்படி செய்து விட்டீர்கள் என்று தெரியாமல் மனதிற்குள் நீங்கள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் அதிகமாக இருந்து கொண்டேத்தான் இருக்கும். நீங்கள் விளையாட்டாக செய்த விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில வினையாக மாறிய ஒரு தருணங்களும் நிச்சயமாக இருக்கும். இருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். இந்த மிதமின்றிய சிந்தனையின் காரணமாக மிக முக்கியமான தருணத்தில் ஒரு சிறிய கவனக்குறைவாலையோ அல்லது ஞாபக மறதியோ ஏற்பட்டு உங்களுடைய கைக்கு எட்டிய ஒரு பொன்னான வாய்ப்புகள் உங்களை விட்டு நழுவி போன ஒரு நேரங்களும் இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கும். அது ஒரு வேலை வாய்ப்பாகவோ அல்லது தொழில் கிடைத்த பெரிய ஒரு ஒப்பந்தமாகவோ அல்லது ஒரு நல்ல உறவாகவோ இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். இது எல்லாம் உடனே நடக்க வேண்டும் என்று எதுவுமே கிடையாது. அன்று மட்டும் நான் அதை நினைவில் வைத்திருந்தால் என்னுடைய வாழ்க்கையே மாறி போயிருக்குமே என்ற ஒரு ஏக்கங்கள் இன்னும் உங்களுடைய மனதில் இன்னும் கனன்று கொண்டே தான் இருக்கும். அந்த சின்ன சின்ன தவறுகள் கவனமுடனும் விழிப்புணர்வுடனும் வாழ வேண்டியதன் அவசியத்தை உங்களுக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக உணர்த்தி கொடுக்கும். எனவே இனிமேல் வரக்கூடிய நாட்களிலாவது எதை நம்ம செய்ய வேண்டும், எதை செய்தால் அது நமக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் மாற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தனுசு ராசியான உங்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்கள்
நடக்கக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நன்மைகளைத்தான் இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆனால் இது உடனே நடக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக நடக்காது. காலங்களும் நேரங்களும் கடக்க கடக்கத்தான் ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. தனுசு ராசிக்காரர்களை திட்டமிட்ட காரியங்கள் இப்பொழுது நிறைவேறிவிட்டு உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் இப்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு தருணங்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். வீடு வாகனங்களை சீர் செய்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை நிச்சயமாக கூட்டு செல்லலாம். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் இப்பொழுது ஏற்படும். வியாபார எதிர்ப்புகளை நீங்கள் தானாகவே தனியாகவே நின்று சமாளிக்கக்கூடிய ஒரு நபர்களாக மாறிவிடுவீர்கள். சக ஊழியர்கள் இப்பொழுது ஆதரவாக மாறிவிடுவார்கள். உழைப்புக்கு உண்டான மதிப்பானது கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இனிமேல் வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும், எப்படிப்பட்ட நன்மைகள் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சொத்து மற்றும் பண விஷயங்களில் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணங்களானது வந்துவிட்டது. நீண்ட காலமாக இருந்து வந்த நிதி நெருக்கடிகளும் தீராத கடன் பிரச்சனைகளும் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட இழுப்பறிகள் அனைத்தும் இனிமேல் சுமூகமான ஒரு முடிவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை உங்களுக்குள்ளேயே புரிய வைக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்களின் விலகி உங்களுடைய கைகளுக்கு உரிய பங்குகள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிடும். புதிய முதலீடுகளை செய்யவும் சேமிப்புகளை உயர்த்தவும் இது மிகவும் சாதகமான ஒரு நேரங்கள் கிடையாது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை நீங்களே கணித்துக் கொள்வீர்கள் என்று தான் நானும் நினைக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நன்மைகளை மட்டுமே தான் அனைவரும் கண்டு கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிமிடங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே நடக்கும். எனவே தனுசு ராசி அன்பர்களை பணம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் நீங்கள் கடந்த காலத்தில் பல சிந்தனைகளை சந்தித்திருக்கலாம். ஆனால் இனிமேலும் நீங்கள் விட்டு கொடுத்து விடுங்கள். அதே சிந்தனையுடன் அதே வைராக்கியத்தோடு இருந்தால் எதுவுமே நல்லதுக்கு கிடையாது. நீண்ட நாட்கள் அதுவும் நிலைத்து நிற்காது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறி நல்லவிதமான சில காரியங்களும் நிச்சயமாக நடத்தப்படும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் கவனித்து பாருங்கள். இனி வரக்கூடிய காலங்களில் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்களில் உருவாக்கலாம். நீண்ட நாட்களாக நினைத்திருந்த சொத்து தொடர்பான முயற்சிகள் இப்பொழுது ஒரு முன்னேற்றத்தை தேடி கொடுக்கலாம். வீடு வாங்குதல், நிலம் தொடர்பான முடிவுகள், சேமிப்பு வளர்ச்சி போன்ற விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு தருணங்களும் நிச்சயமாக இருக்கும். இருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். இந்த மிதமிஞ்சிய சிந்தனையின் காரணமாக மிக முக்கியமான தருணத்தில் ஒரு சிறிய கவனக்குறைவாலையோ அல்லது ஞாபக மறதியோ ஏற்பட்டு உங்களுடைய கைக்கு எட்டிய ஒரு பொன்னான வாய்ப்புகள் உங்களை விட்டு நழுவி போன ஒரு நேரங்களும் இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கும். அது ஒரு வேலை வாய்ப்பாகவோ அல்லது தொழில் கிடைத்த பெரிய ஒரு ஒப்பந்தமாகவோ அல்லது ஒரு நல்ல உறவாகவோ இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். இது எல்லாம் உடனே நடக்க வேண்டும் என்று எதுவுமே கிடையாது. அன்று மட்டும் நான் அதை நினைவில் வைத்திருந்தால் என்னுடைய வாழ்க்கையே மாறி போயிருக்குமே என்ற ஒரு ஏக்கங்கள் இன்னும் உங்களுடைய மனதில் இன்னும் கனன்று கொண்டே தான் இருக்கும். அந்த சின்ன சின்ன தவறுகள் கவனமுடனும் விழிப்புணர்வுடனும் வாழ வேண்டியதன் அவசியத்தை உங்களுக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக உணர்த்தி கொடுக்கும். எனவே இனிமேல் வரக்கூடிய நாட்களிலாவது எதை நம்ம செய்ய வேண்டும், எதை செய்தால் அது நமக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் மாற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தனுசு ராசியான உங்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்கள்
நடக்கக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நன்மைகளைத்தான் இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆனால் இது உடனே நடக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக நடக்காது. காலங்களும் நேரங்களும் கடக்க கடக்கத்தான் ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. தனுசு ராசிக்காரர்களை திட்டமிட்ட காரியங்கள் இப்பொழுது நிறைவேறிவிட்டு உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் இப்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு தருணங்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். வீடு வாகனங்களை சீர் செய்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை நிச்சயமாக கூட்டு செல்லலாம். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் இப்பொழுது ஏற்படும். வியாபார எதிர்ப்புகளை நீங்கள் தானாகவே